இதில் வந்து கோதுமை மாவு, ராகி மாவு, மைதா, ராகி, மைதா, கோதுமை, ரவை இது எல்லாமே கலந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ½ வந்து நம்ம இந்த மாதிரி உளுந்த தனியாக ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சி இதோட கலந்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த தோசை மாவு பதத்துக்கு வந்துடும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல். ஓகேவா? இப்போ இதோட காய் ஏதாவது போடலான்னா வாழைப்பூ வந்து வேக வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து கடலைப்பருப்போடு சேர்ந்து வேக வச்சாச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு பூண்டு என்னென்ன போட்டிருக்கேன், இது வாழைப்பூ, கடலைப்பருப்பு, உப்பு, பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு இதோட இதாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மசாலா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதோட ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு, காரம், பூண்டு, அதாவது அந்த ஸ்பைஸ்க்கு வெறும் பூண்டு தான், அது இதையும் சேர்த்து அரைச்சிடும். இதில் இருக்க உளுந்து தண்ணி வந்து இப்போது இது தனியாகவே எடுத்து வச்சுருவோம். இது வந்து வேணும்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இதில் வந்து ஏற்கனவே இதோட தண்ணி இருக்கனால இதை போட்டு அரைச்சோம். இப்போ அரைச்சின்றது வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேவா? இதையே வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியும் இதோட போட்டு கலக்கி வரணும். இந்த வாழைப்பூங்கிறதுனால துவர்ப்பாக இருக்கும், இருந்தாலும் நல்லது தான் உடம்புக்கு. பூண்டு சேர்த்துருக்கோம், இஞ்சி வேணும்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சட்னி, சாம்பார் அது இதுன்னெலாம் எதுவுமே தேவையில்லை. இதோடய நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டோமா இதே தோசையாக்கி. புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ட்ராப்ஸ் போட்டால் போதும். அதுக்கப்புறமா வெங்காயம் வேணும்னா வெங்காயம் அரைஞ்சி வதக்க வேண்டாம். வெங்காயம் பச்சை வெங்காயமாகவே போதும். கொஞ்சம் போதும், இல்லைன்னா வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாரு, வெங்காயம் வந்து மெலிசாக அரிஞ்சுட்டோமா, இதை வந்து இப்போது உதிர்த்து விட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா பொடி பொடியாக அரியணும்னாலும் அரிஞ்சிக்கலாம். ஓகே, இதை நல்லா உதிர்த்த பிறகு அதுக்கப்புறமா அந்த மாவில் கலந்து கல் ரொம்ப காஞ்சிருச்சா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடும். மிக்சர் பண்ணி ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற்றி
இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த மாவுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சரியாக இருக்காது. எவ்வளோ இந்த வெங்காயம் போடுறதுனால இதுவும் கொஞ்சம் நீர் விடும். அதனால் ரொம்ப புளிச்சிடக்கூடாது. எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு கலந்தால் போதும். நல்லா எவ்வளோ மெலிசாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக இருக்கும். இதில் நம்ம எல்லாமே கலந்துருக்கோம்ல, அந்த அது என்ன வாழைப்பூ, அப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த கிராம்ஸோட இதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு வந்து ஆக்சுவலாக தனியாக ஒரு டிஷ் தேவையில்லை தொட்டுக்கிறதுக்கு. வேணும்னா சட்னியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 1 2 சாப்பிட்டாவே வயிறு நல்லா நிறையும். So much will do for a healthy breakfast anytime that you feel hungry, or your dinner, or for your lunch. Anytime as you may like to have. That you don't may have to prepare 1001 dishes. இது நல்லா மொழி கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இதாகும். ஓகேவா? இது கொஞ்சம் ஆயில் விடலாம், ஏன்னா